أشهد أن لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையினுடைய முக்கிய செய்தியாக யூதர்களை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகள் என்ன என்பதை பற்றி நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமர்வை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நாம எல்லோரும் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல மேலெண்ண வைத்தவனாக, கண்ணியத்திற்குரியவர்களை, திருமறை குர்ஆனில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யகூதிகளை பற்றி, யூதர்களை பற்றி ஏராளமான இடங்கள்ல நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். யூதர்கள் எப்படியெல்லாம் மோசடி செய்வார்கள், யூதர்கள் எப்படியெல்லாம் பிறருடைய காலை வாரி விடுவார்கள், யூதர்கள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட புத்திகள் என்ன என்பதை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடங்கள் ரெண்டு இடங்கள் கிடையாது, ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த வசனங்களை உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில நம்ம சமகாலத்துல வாழக்கூடிய யூதர்களும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள், நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில யூதர்களுடைய முதல் தலைமுறை இருக்கிறாங்க பாருங்க, அந்த யகூதிகளுடைய முதல் தலைமுறை, அந்த முதல் தலைமுறையில இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மோசடிகளும் அவங்களுடைய பித்தலாட்டங்களும் பிறருடைய காலை எப்படியெல்லாம் மாறிவிட முடியுமோ அப்படியெல்லாம் மாறிவிடக்கூடிய அந்த பண்புகளையும் நம்மளால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த அடிப்படையில திருமறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள்ல யகூதிகளை பற்றி நமக்கு அல்லாஹ் சொல்லி தந்தாலும் உங்களுடைய கவனத்திற்கு 2-3 வசனங்களை மட்டும் நான் என்ன செய்கிறேன், கொண்டு வருகிறேன். அந்த வரிசையில யகூதிகள் எங்க இருந்து ஆரம்பமாகிறார்கள், யூதர்களுடைய தலைமுறை அந்த வம்சம் எங்க இருந்து ஆரம்பமாகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இறை தூதர் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைங்கள்ல இருந்து யூத பரம்பரை என்ன செய்கிறது, ஆரம்பமாகிறது. யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைங்களை ஒரு பையனுக்கு பேரு என்ன பேரு, யஹூதா அப்படின்னு பெயர். இந்த பையன்கிட்ட இருந்துதான் யூத பரம்பரை என்ன செய்கிறது, ஆரம்பமாக ஆகிறது. இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க
அவங்க பையனுக்கு அவங்களுக்கு இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. இசஹாக்குன்னு சொல்லி போட்டு ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. இசஹாக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் யாரு? யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு தான் 12 பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? பிறக்கிறாங்க. அந்த 12 பிள்ளைங்கள்ல ஒரு பையனுக்கு பேரு என்ன பேரு? யஹூதா அப்படின்னு சொல்லி போட்டு இதுல இருந்து தான் யஹூதின் அப்படின்னு நினைச்சிருந்துச்சு பெயர்கள் வருது. எனவேதான் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு ஒரு பட்டை பெயர் இருக்கும். என்ன பட்டை பெயர் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது இஸ்ராயேல் அப்படின்னு சொல்லி போட்டு யாருக்கு பேர் இருக்குது? யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அதாவது யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பையங்கள் அந்த யஹூதா இருக்கிறார் தெரியுமா? இவரு தான் அந்த யூத பரம்பரையினுடைய ஆணி வேறாக இருக்கிறார். இவரிடம் இருந்து தான் யூத வம்சங்கள் என்ன செய்கிறது? தோன்றுகிறது. இந்த முதல் மனிதனாக இருக்கக்கூடிய யஹூதா இருக்கிறான் பாருங்க, இவனே மோசடிக்காரனாகத்தான் இருந்தான். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய 12 பிள்ளைங்கள்ல ஒரு பையன் யஹூதா. இந்த முதல் யஹூதா இருக்கிறான் பாருங்க, இவனே என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டோம்னா, தன்னுடைய கூட பிறந்த 11 பையங்க இருக்கிறாங்களே, இந்த 11 பையங்களுக்கும் என்ன செய்வான்? மோசடி செய்வான். எப்படி திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நமக்கு சொல்லித்தாரா அப்படின்னு கேட்டோம்னா, சூரா யூசுப் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்திருக்கிறார். அந்த அத்தியாயத்துல யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சரித்திரங்கள் முழுவதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு சொல்லி தருகிறான். சொல்லி தந்தோம்னா, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு இந்த யஹூதா என்பவன் எப்படி மோசடி செய்தான் அதையும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? சொல்லி தருகிறான். எப்படி நமக்கு அந்த அத்தியாயத்தில் அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை நமக்கு அல்லாஹ் கூறுகிறான் அப்படின்னு கேட்டோம்னா, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, சின்ன பிள்ளையாட்டு இருக்கும் பொழுது கனவு காண்கிறாங்க. என்ன கனவு காண்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, 11 நட்சத்திரங்கள், ஒரு சந்திரன், ஒரு சூரியன், இவைகள் அனைத்தும் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு சிரம்பணிகிற மாதிரி என்ன செய்யறாங்க? கனவு என்ன செய்யறாங்க? காண்கிறாங்க. யூசுப் நபி யாரு? சின்ன பையன், சின்ன குழந்தை. அப்ப இந்த கனவை கண்ட உடனே யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாப்பா இருக்கிறாங்க இல்லையா, வாப்பாட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். என் அருமை தந்தையே, இன்னி ரஅய்து, நிச்சயமாக நான் பார்த்தேன், அஹத அஷர கௌகபன், 11 நட்சத்திரங்களை நான் பார்த்தேன், வஷம்ஸ வல் கமர, சூரியனை நான் பார்த்தேன், சந்திரனையும் நான் பார்த்தேன், ரஅய்துஹும் லி சாஜிதீன, இவைகள் அனைத்தும் கனவுல எனக்கு சுஜூது செய்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ல நான் என்ன செய்யறேன்? கனவுல பார்த்தேன். யாரு சொல்றாங்க? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சின்ன பையனாட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தை யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கண்ட கனவை சொல்றாங்க. சொன்னோம்னா யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, கால யாபுனைய லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக, இங்கறத நீங்க கவனிக்கணும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன பண்றாங்க? கனவுல கண்ட அந்த காட்சிய வாப்பா யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்றாங்க. சொன்னோம்னா யாக்கூப் நபி என்ன பண்ணாங்க? யூசுப் இடத்துல சொல்றாங்க, லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக, யூசுஃபே, நீ கண்ட கனவை எப்படி என்கிட்ட சொன்னியோ இதே மாதிரி உன் கூட பிறந்த அண்ணன் நபிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் சொல்லிடாத. ஏன்னு கேட்டோம்னா, கைதா, அவர்கள் உனக்கு சூழ்ச்சி செய்வார்கள். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி சொல்றாங்க? நீ எப்படி வாப்பாங்கக்கூடிய முறையில என்கிட்ட சொன்னியோ கனவை, இந்த கனவை உன் கூட பிறந்த அண்ணன் நபிகள் தானே, பாப்பாட்ட சொன்ன மாதிரி அண்ணன் நபிகள்கிட்ட நாம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போட்டு உன் கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட போய் சொல்லாத. அப்படி சொன்னோம்னா கைதா, அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து உனக்கு சூழ்ச்சி செய்வார்கள் என்பதாக யாரு சொல்றா? யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. சொன்னோம்னா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இன்னும் நபியாட்டு ஆக்கப்படலை, சின்ன பையனா தான் இருக்கிறாங்க. சின்ன பையனாட்டு இருக்கும் பொழுது சூழ்ச்சினா என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்சது என்னது? கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இப்படிதான் பார்ப்பாங்க.
அண்ணன் தம்பிகள் வந்து நமக்கு சூழ்ச்சி செய்வாங்க, அண்ணன் தம்பிங்க வந்து நமக்கு மோசடி செய்வாங்க, அண்ணன் தம்பிங்க வந்து நமக்கு குறி தோண்டுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது தானே. அந்த அடிப்படையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த யஹூதான்னு சொல்லி போட்டு முதல் மனிதன் இருந்தா பாருங்க, யூதனுடைய மூத்த குடிமகன், யூதர்களாக இருக்கக்கூடிய யகூதிகளாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல சண்டை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான இவனுடைய அப்பம்பாட்டனுடைய மூத்த குடிமகன் இருக்கிறான, ஆணி வேறுன்னு சொல்லுவோமே, அவன்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. யார்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு யாக்கூப் நபி சொன்னாங்களோ, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்கள்ட்ட போய் என்ன பண்ணிடுவாங்க, கண்ட கனவை வாப்பாட்ட சொன்ன மாதிரி அப்படியே சொல்லிடுவாங்க. சொன்னோம்னா இங்கதான் யூதனுடைய முதல் அந்த கால வாரக்கூடிய பண்பு இருக்குது பாருங்க, பிறருக்கு குழி தோண்டக்கூடிய பண்பு இருக்குது பாருங்க, இப்பதான் ஆரம்பமாகுது. யூதன்னா யாரு என்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நிறைய வசனங்கள்லாம் தெரிய வேண்டிய தேவை கிடையாது. இந்த ஒத்த வசனம் இருந்தால் போதும், யூதன் இப்படியாப்பட்டவன் தான், இவன் சூழ்ச்சி செய்வான், இவன் மோசடி செய்வான், தான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரையும் பலி கொடுப்பான். எப்படி? தான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த பூமியில தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரையும் பலி கொடுக்க என்ன செய்ய மாட்டான், தயங்க மாட்டான். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளையும் பலி கொடுப்பான், பெற்றோர்களையும் பலி கொடுப்பான், இரத்த உறவுகளையும் பலி கொடுப்பான் என்பதற்கு யூதனுடைய முதல் மூத்தவன் இருக்கிறான் பாருங்க, அவனுடைய அந்த சூழ்ச்சியை பாருங்க. அப்ப யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்ணிடுவாங்க, அந்த கண்ட கனவை தன்னுடைய அண்ணன் தம்பிமார்களுக்கு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சொன்னோம்னா இப்பதான் என்ன பண்றாங்க, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டணும். நம்ம வாப்பா யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, நாம 12 பேர் இருக்கிறோம், நம்ம 12 பேர்களுக்கு மத்தியில யூசுஃபை மட்டும் ஏன் ரொம்ப பிரியமாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம 12 பேர்கள் பிறந்து இருக்கிறோம், எங்க போனாலும் யூசுஃபை தான் கூப்பிட்டுட்டு போறாங்க, எங்க வந்தாலும் யூசுஃபு கூடயே வாராங்க, யூசுஃபை தனக்கு அருகாமையில பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து இதுல பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை? இந்த கண்ட கனவு இருக்குது பாருங்க, இதுதான் பிரச்சனை போல் தெரிகிறது என்பதாக நினைத்து யூசுஃபை எப்படியாவது பலி கொடுக்க வேண்டும் என்பதாக அன்னைக்கு என்ன பண்ணாங்க, திட்டம் போடுறாங்க. அப்படி திட்டம் போட்டோம்னா எப்படி அந்த திட்டத்தை வகுக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, கால காயிலும் மின்ஹும் லா தக்துலு யூசுஃப ஃபஅல்குஹு ஃபீ கயாபத்தில் ஜுப்பு யல்தகிதுஹு ஸய்யாரத்து. கால காயிலும் மின்ஹும் லா தக்துலு யூசுஃப, யூசுஃபை வந்து யாரும் கொலை செய்யாதீர்கள். அந்த 11 அண்ணன் தம்பிகள்கிட்ட ஒருத்தன் பேசுறான், எப்படி பேசுறான், யூசுஃபை வந்து கொலை செய்து விடுவோமா, யூசுஃபை கொலை செஞ்சிட்டோம்னா நம்ம வாப்பா நம்ம மேல பிரிய மாட்டி இருப்பாங்க, யூசுஃபுடைய சேப்டர் அத்தியாயத்தை இதோடு முடித்து விடுவோம் என்பதாக சொல்லி யூசுஃபை கொலை செய்வதற்கு ஒரு அண்ணன் தம்பிமார்கள் திட்டம் போடுறாங்க. சில பேர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, என்னத்தை தான் இருந்தாலும் நம்ம கூட பிறந்த தம்பியாட்டு இருக்கிறாரு, அவரை கொலை செய்தோம்னா சரி வராது, ஒண்ணு பண்ணுவோம், எல்தகிதுஹு ஸய்யாரத்து பஅது ஸய்யாரத்தி இன் குன்து ஃபாயிலின, யூசுஃபை கொண்டு போய் கிணத்துக்குள்ளால தள்ளி விட்டுருங்க. கிணத்துக்குள்ளால தள்ளி விட்டுட்டோம்னா, தூரமான இடத்துல விட்டுட்டு வந்துட்டோம்னா அங்க வரக்கூடிய வழிபோக்கர்கள் என்ன பண்ணிடுவாங்க, யூசுஃபை தூக்கிட்டு போயிடுவாங்க, நாம நிம்மதியாட்டு வாழலாம் என்பதாக சொல்லி அந்த யூதனுடைய முதல் தலைமுறை இருக்கிறான் பாருங்க, அவன் பிளான் பண்றான். பிளான் பண்ணோம்னா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை அல்லாஹ் எப்படி சொல்லிட்டு வர அப்படின்னு கேட்டோம்னா, அந்த யூத பையன் சொல்றான், யூசுஃபை வந்து கிணத்துல தள்ளி விட்டுருங்க. கிணத்துல தள்ளி விட்டுட்டோம்னா எப்படி யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ம வாப்பா இருக்கிறாங்க இல்லையா, யூசுஃபை எங்கன்னு சொல்லி போட்டு கேட்பாங்க. ஒரு நீண்ட நிகழ்ச்சி, நான் சுருக்கமாட்டு நான் சொல்றேன். யூசுஃபை எங்கன்னு சொல்லி போட்டு கேட்பாங்க. கேட்டோம்னா நாம என்ன செய்யணும், காட்டுக்குள்ளால விளையாட போனோம். விளையாட போனோம்னா எங்களுடைய பொருளை பாதுகாப்பதற்காக யூசுஃபை என்ன செய்தோம், அந்த பொருளுக்கு பக்கத்துல நாங்க வச்சிருந்தோம், ஓனாகி அவரை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு வாப்பாவிடத்துல சொல்லலாம் என்பதாக திட்டம் தீட்டுகிறார்கள். திட்டம் தீட்டினோம்னா அதே மாதிரி என்ன பண்ணாங்க, யூசுஃபை கொண்டு வந்து ஒரு கிணத்துல தள்ளி விடுறாங்க. அவருடைய சட்டையில என்ன பண்றாங்க, ஒரு ஆட்டை அறுத்து
அதனுடைய ரத்தத்தை சட்டையில தெளிச்சு வாப்பாட்ட வந்து சொல்றாங்க, யூசுஃபை ஓனாயி சாப்பிட்டு விட்டது என்பதாக சட்டையை என்ன செய்யறாங்க, காமிக்கிறாங்க. காமிச்சோம்னா யக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறை தூதராக இருப்பதன் காரணத்தினால் இங்க என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் என்ன பண்ணுவான், வஹியின் மூலமாக யக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுப்பான். இது ஒரு நீண்ட நிகழ்ச்சி, சுருக்கமாக நான் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுல கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 12 பேர்கள்ல யஹூதான்னு சொல்லிப்பட்டு ஒருத்தர் இருந்தான் பாருங்க. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படியெல்லாம் அவர்களுக்கு சதி செய்ய வேண்டுமோ என்பதை திட்டம் தீட்டினான் பாருங்க, அவன் தான் யூதன். முதலாக இந்த பூமி பந்துக்கு மேலால பிறருக்கு கெடுதி செய்யணும், பிறருக்கு தொல்லை கொடுக்கணும், பிறரை நிம்மதியாக வாழ விடக்கூடாது, ஒரு டம்ளர் கஞ்சிய நிம்மதியாக குடிக்க விடக்கூடாது என்பதுல யூதன் என்ன பண்ணுவான், ரொம்ப தெளிவாட்டி இருப்பான். மட்டுமல்லாம யூதனுக்கு வந்து நீங்க எவ்வளவு நன்றி விசுவாசமாட்டி இருங்க, யூதனை பொறுத்த வரைக்கும் யூதர்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு விசுவாசமாக இருந்தாலும் சரி, உங்க விசுவாச தன்மை அவன் ஏற்றுக்கிடவே மாட்டான். உங்களையும் என்ன செய்வான், சிதைக்கத்தான் பார்ப்பான். உங்களையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, உங்களை எப்படி கால வாரலாம், உங்களுக்கு எப்படி சதி செய்யலாம், இப்படிதான் அந்த யகூதிகள் யோசிப்பாங்களே தவிர பிறருக்கு நன்மை செய்யணும், பிறருக்கு நலவ நாடணும், நாம நிம்மதியாக இருக்கிற மாதிரி பிறர்களும் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி போட்டு யூதன் நினைச்சு கூட நினைச்ச மாட்டான், பார்க்க மாட்டான். யூதர்களை பற்றி திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். எப்படி சொல்லி தருகிறான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி வ யக்துலூன நபிய்யீன பிகைரில் ஹக் வ யக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி மினன் நாஸி ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். யூதன்ட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட புத்தியை பாருங்க, இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எப்படி சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி, யூதர்கள் ஒரு சாரார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை துணிந்து என்ன செய்வார்கள், மறுப்பார்கள். அல்லாஹ் எவ்வளவு அத்தாட்சிகளை காட்டி கொடுத்திருக்கிறான் தெரியுமா? யூதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அத்தாட்சி 2 அத்தாட்சி கிடையாது, ஏராளமான அத்தாட்சிகளை கண் முன்னாடி பார்ப்பார்கள். அந்த அத்தாட்சிகளை இப்படி பார்த்தோம்னா இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ் நமக்கு காட்டி தருகிறான் என்று கண் முன்னாடி பார்ப்பார்கள். ஒரு உதாரணம் சொல்றான் பாருங்களேன். ஃபிரௌன் இருக்கிறான் பாருங்க, மிஸ்ரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌன் தன்னை கடவுள் என்று சொன்னவன். நான் தான் கடவுள், இந்த மிஸ்ரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்னை தான் வணங்க வேண்டும், ஆனா ரப்புக்குமுல் ஆழா, நீங்க யாரையெல்லாம் ரப்பு 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 நம்புகிறீர்களோ அந்த ரப்பை விட பெரிய ரப்பு உங்களுக்கு நான் தான் இருக்கிறேன், என்னைய தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கொள்கையில உள்ளவன் யாரு, ஃபிரௌன். இந்த ஃபிரௌனுக்கு ஒரு கனவுல காட்டப்படுது, அவனுடைய ஆட்சி பரிபூரண மாதிரி நினைக்கப்படுகிறது, காட்டப்படுகிறது. கனவுல ஃபிரௌனுடைய ஆட்சி புடுங்கப்படுகிற மாதிரி, ஃபிரௌனுடைய ஆட்சி இஸ்ரவேலர்ல இருக்கக்கூடிய ஒருவருடைய கைக்கு போகிற மாதிரி கனவுல என்ன செய்யப்படுகிறது, காட்டப்படுகிறது. அதுக்கு ஃபிரௌன் என்ன செய்தான், என்னுடைய ஆட்சி இஸ்ரவேலர் கைக்கு போகணுமா, என்னுடைய ஆட்சி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலர்களுடைய கைக்கு என் ஆட்சி போகணுமா என்பதற்காக வேண்டி ஃபிரௌன் என்ன தெரியுமா முடிவு பண்ணுனா, மிஸ்ரில பிறக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைங்க, மிஸ்ரில குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, ஆம்பளை புள்ள பிறக்கணும், பொம்பளை புள்ள பிறக்கணும். ஆம்பளை புள்ள பிறந்தோம்னா அந்த தொப்புள் கொடியினுடைய ஈரம் இருக்குது பாருங்க, அந்த ஈரம் காய்வதற்கு முன்னாடி அந்த குழந்தைய அறுத்து பலியிடணும். ஃபிரௌன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மிஸ்ருக்கு நான் தான் ராஜா, இந்த மிஸ்ருடைய கடவுள் நான் தான், இந்த மிஸ்ரில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இவங்க எல்லோரும் என்னை தான் வணங்க வேண்டும், இந்த கொள்கையில இருக்கக்கூடிய ஒருவன் அவனுடைய அதிகார பறிபோகிற மாதிரி கனவு கண்ட உடனே என்ன முடிவெடுக்கிறான், மிஸ்ரில யாரு பிறந்தாலும் சரி அந்த குழந்தைய பாருங்க, அந்த குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்தோம்னா பிறந்த குழந்தை பச்சிலம் குழந்தை இப்ப தானே பிறந்து இருக்குது, கண்ணு கூட முழிக்கலையே, இரக்கம் காட்டாதீங்க, அந்த குழந்தைய அப்படியே அறுத்துருங்க.
பொம்பளை பிள்ளையாக இருந்தோம்னா அந்த குழந்தைய வாழ விடுங்க. எவ்வளவு பெரிய சோதனை! திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வயிது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸூமுனக்கும் சூஅல் அதாபி. என்ன சொல்றேன்? யூதர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள். எதை நீங்கள் நினைத்து பார்க்கணும்? நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன, ஃபிரௌன் உங்களை கொடுமைப்படுத்தினான, அந்த கொடுமையில இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான் பாருங்க. அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் காட்டிய பெரிய கிருபைமா. யூதர்களுக்கு அல்லாஹ் காட்டிய பெரிய கிருபையிலேயே ஆக ஒசந்த கிருபை என்ன கிருபை? பிறக்கக்கூடிய பிள்ளைய, ஆம்பளை பிள்ளைய அறுத்தான் பாருங்க. அதுல இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஜெர்மனுடைய அதிபர் ஹிட்லர் இருக்கிறான, அவன் என்ன பண்ணா? இந்த யூதனுடைய புத்தி மோசமான புத்தி, இவன் எவனுக்கும் கால வாருவான் என்பதாக சொல்லி யூதர்களை ஃபுல்லா படுகொலை பண்ணா பாருங்க. 3 பகுதியில 2 சாரார்களை கொண்டான், 2 பகுதி மக்களை கொண்டான். ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ணா? யூதர்கள் படு மோசமானவர்கள், யூதர்கள் அவன் கூட அவனுடைய டச் இருக்கக்கூடாது, அவன் கூட ஒட்டு உறவு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஜெர்மனியினுடைய அதிபர் ஹிட்லர் இருக்கான, அவன் யூத சமுதாயத்துல 1/3 மட்டும்தான் வாழ வச்சான். 2% மக்களை என்ன செய்யணும்? படுகொலை செய்தான். யூதனை செஞ்சுட்டு அவன் என்ன தெரியுமா சொன்ன? நான் எதற்கு யூதர்களை, லட்சக்கணக்கான யூதர்களை நான் ஏன் கொன்று குவித்தேன் என்பதற்கு இன்னும் 1% யூதனை விட்டுட்டு போறேன, இவனை பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் ஏன் படுகொலை செஞ்சேன்னு சொல்லி போட்டு. இந்த 1% யூத இந்த பூமியை எப்படியெல்லாம் நாசமாக்குவான் என்பதற்கு இந்த 1% மக்களை நான் விட்டுட்டு போறேன், மீதி 2% யூதனை நான் படுகொலை செய்கிறேன். இவனை பார்த்து நீங்க பாடம் படிப்பீங்க, இவன் நன்றி கெட்டவன் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க என்பதாக சொல்லி ஹிட்லர் என்ன செய்தாரு? நமக்கு சொல்லிட்டு போனார். திருமறை குர்ஆன் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்தான்? உங்களுடைய ஆம்பளை பிள்ளைங்களை ஃபுல்லா அறுத்து பழிகிட்டான் ஃபிரௌனு, பொம்பளை பிள்ளைங்களை ஃபுல்லா வாழ வச்சான். இதுல இருந்து உன்னை நான் காப்பாத்தினா காப்பாத்தலையா? நீ எனக்கு நன்றி உள்ளவனாட்டு இருக்கணுமா இருக்க வேண்டாமா? யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹியூன நிசாஅக்கும் வஃபீ ஸாலிகும் பலாஉ மிர் ரப்பிக்கும் அலீம். இதுல உங்களுடைய ரப்பினுடைய கடுமையான சோதனை இருந்துச்சு, அதுல இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான் சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன பண்ற? இந்த ஒரு விசுவாசத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். உன்னுடைய சந்ததியே இல்லாமல் ஆக்கினான் ஃபிரௌனு, அதுல இருந்து உன்னை நான் பாதுகாத்தேன் பாரு, இதை நீ நினைச்சு பாருடா என்பதாக அன்னைக்கு உள்ள யூதர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த செய்தியை சொல்லி போட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யூதர்களை பார்த்தார்களோ அந்த யூதர்களுக்கு இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. அப்பம் பாட்டம்லாம் இவ்வளவு சோதனை அனுபவிச்சிருக்காண்டா, உன்னுடைய தலைமுறை பரம்பரையாட்டு ஃபிரௌன்ட்ட இருந்து அடிமை வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. ஃபிரௌன்ட்ட அடிமையாக இருந்த உங்களை மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தான் சுதந்திரம் வாங்கி தந்தாங்க. எனவே என்னைய ஏற்றுக்கிடுங்க, படைத்த ரப்பை ஏற்றுக்கிடுங்க என்பதாக சொல்லி எந்த யூதர்களை மதீனாவில அல்லாஹ்வுடைய ரசூல் சந்தித்தார்களோ அந்த மக்கள்கிட்ட அப்பன் பாட்டனை பத்தி என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, உங்க முன்னாடி அத்தாட்சிகளை நம்ம காட்டி தந்தோமா இல்லையா? அந்த அத்தாட்சிகளை நீங்க பார்த்தீங்களா இல்லையா? என்னைய ஏற்றுக்கிடணுமா ஏற்றுக்கிட கூடாதா? அல்லாஹ் கேட்கிறான். என்ன திரும்ப செய்தாங்க? உன்னைய நான் ஏற்றுக்கிடணுமா? என்ன முடிவு தான் எடுத்தாங்க? இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்த உடனே இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி கிடையாது, இது இயற்கை அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய மண்ணு சல்வாவை அல்லாஹ் இறக்கி வைப்பாம. யூதர்களுக்கு நம்மலாம் வீட்டுல காலையில டிஃபன் சமைச்சா தான் சாப்பிட முடியும், மதியான லஞ்சு சமைச்சா தான் சாப்பிட முடியும், நைட்டுக்கு அந்த டின்னர் சமைச்சா தான் சாப்பிட முடியும். யூதர்கள் இருக்கிறான் பாருங்க, யூதர்களுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? மண்ணு சல்வாவை இறக்கி வைப்பான். மண்ணு சல்வா, மாடப்புறா அது கருத்து வேறுபாடு இருக்குது. அது மண்ணு சல்வானா என்ன? பனிக்கட்டியா, மாடப்புறா இறைச்சியா, அல்லது மற்ற பண்டங்கள்லாம் சொல்ற பாருங்க, நொறுக்கு தீவனி சொல்ற பாருங்க, இதே மாதிரியான தீவனிகளா சொல்லி போட்டு கருத்து வேறுபாடுகள் பல மாதிரி இருந்தாலும் ஆனா அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அந்த தீவுல போனோம்னா உணவு செய்ய வேண்டிய தேவை கிடையாது.
அல்லாஹ் மண்ணு சல்வா இறக்க கொடுப்பான். அப்ப இந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்ததற்கு பிறகும் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள். நிராகரித்தது மட்டுமல்லாம நபிமார்கள் இருக்கிறாங்க இல்லையா, தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லி போட்டு யூதர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க பாருங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய புறத்தில இருந்து இறை தூதராக நான் அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன், என்னைய நம்புங்கன்னு சொல்லி போட்டு இறை தூதர்கள் யூதர்கள்ட்ட வந்து பேசணும்னா யூதர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? காரணமே இல்லாமல் நபிமார்களை படுகொலை செய்தார்கள், இறை தூதர்களை படுகொலை செய்தார்கள். இறை தூதர்கள் என்பவர்கள் வந்து சாதாரண மனிதர்கள் கிடையாதுமா. சாதாரண மனிதர்களை அல்லாஹ் இறை தூதர்களாக தேர்வு செய்ய மாட்டான். இறை தூதர் என்று ஒருவர் தன்னை பிரகடனப்படுத்தி விட்டால் அந்த இறை தூதர்களை யாரும் கொலை செய்யக்கூடாது, கொலை செய்ய துணிய மாட்டார்கள். நாம ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறோம்னு வச்சுக்கிடுங்க, உடம்புல முகத்துல 4 அடி, முகத்துல கூட நாம அடிக்க மாட்டோம். முகத்துல அடிப்ப அதான் அந்த சொல்றாங்க பாருங்க, ரெட் லைன் சொல்றாங்களே, ரெட் லைன் இஸ்ரேல் சொல்றானே, ஈரான் வந்து ரெட் லைனை கடந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றான் பாருங்க. முகத்துல அடிக்கிறத ரெட் லைன் சொல்லுவாங்க. இந்த WWE யுத்தம் நடக்குது பாருங்க, அந்த ரிங்ல நின்று சண்டை பிடிக்கிறாங்களே, உடம்புல குத்துவான், கையில குத்துவான், வயிற்றுல குத்துவான், எங்கேயாச்சும் குத்திக்கிடுவான். முகத்துல குத்துனான்னு வச்சுக்கிடுங்க, ரெட் லைன், முகத்துல குத்த கூட. அப்ப வந்து நாம சண்டை பிடிக்கும் பொழுது கூட கொலை செய்ய நாடுவோமா? இவன் எதிரி, என்னுடைய எதிரி, அந்த எதிரியை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு நாம அடிப்போமா? அடிக்க மாட்டோம். ஆனா யூதர்கள் என்னமா பண்ணுவாங்க? இறை தூதர்கள் வந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது அந்த இறை தூதர்களை கொலை செய்து விடுவார்கள். இறை தூதர்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது அந்த படுகொலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில புண்ணியவான்கள் இருப்பாங்களே, சில நல்ல மனிதர்கள் இருப்பாங்களே, சில நியாயவான்கள் இருப்பாங்களே, அவங்க வந்து சொல்லுவாங்க யூதன்ட்ட, ஒரு இறை தூதரை ஏன்டா படுகொலை செய்றீங்க? அவங்க உங்களுக்கு என்ன தீமையை நாடிட்டாங்க? தொலை சொன்னாங்க, அல்லாஹ்வை நம்ப சொன்னாங்க, இதைத்தானே சொன்னாங்க. அடுத்தவங்க பொருளாதாரத்தை சுரண்டாடன்னு சொன்னாங்க, வியாபாரத்துல மோசடி செய்யாதன்னு சொன்னாங்க, அளவுறு நிர்ணயத்துல மோசடி செய்யாதன்னு சொன்னாங்க. இது சொன்னதுக்கு எதுக்குடா இறை தூதர்களை படுகொலை செய்றீங்க அப்படின்னு சொல்லி போட்டு யாராவது போய் கேட்டோம்னா அந்த மக்களையும் என்ன செய்வாங்க? படுகொலை செய்வாங்க. யூதனுடைய புத்தி இந்த புத்தி தான். அது ஐயோ பாவண்டா, நபிமார்களை படுகொலை செய்றீங்களா போய் கேட்டோம்னா, கேட்டு போனா பாருங்க, இவனையும் என்ன பண்ணுவான்? 10 நபிமார்களை கொண்டோமா, 11வது ஒன்னையும் கொள்ளுகிறோம் என்பதாக சொல்லி நியாயவான்களை அநியாயமாக படுகொலை செய்தார்கள். இது மட்டுமா செய்தாங்க? அல்லாஹ் தௌராத் வேதத்தை இறக்கி வச்சிருக்கிறான். தௌராத் வேதத்தை இறக்கி வச்சோம்னா அந்த தௌராத் வேதத்தை வந்து இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அப்படியே இணைச்சவங்க படித்து காண்பிப்பார்கள். யூதர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த வசனத்துல இவங்களுடைய மடியில இருந்து இடை சொற்களை இணைச்சவங்க சேர்ப்பாங்க. இவங்களுடைய மடியில இருந்து யூதன்ல இருக்கக்கூடிய மத குருமார்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, தௌராத்துல சொல்லப்பட்ட வசனத்தை மாற்றி, தௌராத்துல சொல்லப்பட்ட வசன குறிப்புகளை மாற்றி இவங்களுடைய மடியில இருந்து ஒரு வார்த்தை 2 வார்த்தையை போட்டு, இதுதான் தௌராத்துல உள்ள வசனம், இந்த வசனத்தை தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லி வேதத்திலேயே என்ன செய்வாங்க? குளறுபடி பண்ணுவாங்க. ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் சும்ம யகூலுன ஹாதா மின் இந்தில்லாஹ். வேதத்துல கையாடல் பண்ணிவிட்டு சொல்லுவார்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த வேதம் என்பதாக சொல்லுவார்கள் என திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு கொடுமை பண்ணக்கூடியவங்க தான் யாரு? யூதர்கள். யூதன் என்பவன் அதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டோம்னா, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களின் மீதும் நசரானிகளின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். யார் சொல்லுவா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க. யூதர்களாக இருக்கக்கூடிய இவன் இருக்கிறான, இவனின் மீதும் நசரானிகளாக இருக்கக்கூடிய இவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக இந்த 2 பேர்களை பார்த்து யாரு சபிக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக நினைச்சவங்க சொல்லுவாங்க. அவ்வளவு கொடுமைகளை பண்ணினவங்க தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க? நம்ம சமகாலத்துல இஸ்ரேல் இங்கக்கூடிய அந்த நாட்டுல இருந்து கொண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்கள் இருக்கிறாங்க பாருங்க,
அந்த பலஸ்தீன் மக்களை அநியாயமாக படுகொலை செய்தார்கள். அநியாயமாக படுகொலை செய்தார்கள். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 600 சொச்சம் நாட்கள் இந்த படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த படுகொலை? ஹமாஸ் என்பவர்கள் யாரு? பலஸ்தீன் மக்கள் என்பவர்கள் யாரு? அவங்க பெரிய ஒரு ராணுவ நாடு உள்ளவங்கள, ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை உள்ள மக்களை, ஆக பலகீனமானவர்கள், ஆக பலகீனமானவர்கள். அவங்க ஒரு நாடு கிடையாது. பலஸ்தீன் என்பது ஒரு நாடு கிடையாது. ஒரு நாட்டினுடைய ஒரு மாவட்டம் என்று சொல்லலாம், அல்லது 2-3 பஞ்சாயத்து போர்டு என்று என்ன செய்யலாம் சொல்லலாம். அந்த மக்களை வந்தேரிகள், இத்தனைக்கும் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய யூதர்கள் அவங்களுக்கு சொந்த நாடு அந்த நாடு கிடையாது. ஆங்காங்கே இன்று அடித்து துரத்தி விடப்பட்ட மக்கள், அன்னைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்கள் தன்னுடைய பூமியில கொஞ்ச காணி இடத்துல தங்கிட்டு போடான்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வேலி போட்டு பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களை அந்த ஊரை விட்டு துரத்தி போட்டு அங்க இருந்து பூமியை கொள்ளையடித்து இப்போ ஒட்டுமொத்த பலஸ்தீனையும் கொள்ளடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ராணுவ பலத்தை கொண்டு என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 600 சொச்ச நாட்களுக்கும் அதிகமாக அந்த மக்களை சூறையாடுகிறார்கள். சூறையாடினோம்னா அல்லாஹ் இருக்கிறான் பாருங்க, அவன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர். யாரு? அல்லாஹு. நான் உங்களுக்கு குழி தோண்டேன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அல்லாஹ் எனக்கு குழியை தோண்டி வச்சிருப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், சனஸ்ததிர்ஜிஹும் மின் ஹைசு லா யஅலமூன. அக்கிரமம் பண்ணுகிறீர்களா, அட்டுழியம் பண்ணி. பொதுவான வசனம் எது? யூதர்களுக்கு பத்தி, யூதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வசனம் கிடையாது. இந்த பூமி பந்துக்கு மேலால யாரெல்லாம் பிறருக்கு அக்கிரமம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் பிறருக்கு அநியாயம் பண்ணுகிறார்களோ, அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவாக சொல்லப்பட்ட வசனம் என்னது? பிறருக்கு அநியாயம் பண்ணுகிறீர்களா, பிறருக்கு அக்கிரமம் பண்ணுகிறீர்களா, பிறருக்கு மோசடி பண்ணுகிறீர்களா, சனஸ்ததிர்ஜுஹும் மின் ஹைசு லா யஅலமூன. உங்களுக்கே தெரியாமல் ஒரு வலையை நாம் விரித்து வைத்திருக்கிறோம். சனஸ்ததிர்ஜுஹும், அந்த வலைக்குள்ளால உங்களை நாம பிடித்து இருப்போம் என்பதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் பாருங்க. நீங்க பிறருக்கு அநியாயம் பண்றீங்களா, நாம பிடிச்சு இழுப்போம். இன்னைக்கு கண் முன்னாடி படைத்த ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுகிறான்? பலஸ்தீன் மக்களை சூறையாடினீர்களா, 40,000-க்கும் அதிகமான மக்களை படுகொலை செய்தீர்களா, லட்சத்திற்கும் அதிகமான மக்களை ஊனமுற்றவர்களாக ஆக்கினீர்களா, பச்சிலம் குழந்தைகளை படுகொலை செய்தீர்களா, பெண்களை நாசமாக்கினீர்களா, பெண்களை படுகொலை செய்தீர்களா. உங்களுக்கு ஒரு குழியை நான் தோண்டி வச்சிருக்கிறேன், அந்த குழி என்னங்கிறத பாருங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுகிறான்? இன்னும் ஒரு இடத்துல என்ன அநியாயம் பண்ணான்னு வச்சுக்கிட்டுங்கள, அவன் மூளையை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், செயல்பட விட மாட்டான். இவனை அடிப்பதற்கு இன்னொருத்தனை உருவாக்கணும், இன்னும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், இன்னும் ஒரு காலத்தை உருவாக்கணும் என்பதற்காக வேண்டி அக்கிரமக்காரனுடைய மூளை இருக்குது பாருங்க. சில இடத்துல அவன் மூளையில ஓங்கி அடிப்பான், வசமா சிக்கிக்கிடுவான். இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிட்டான்? ஈரானுடைய கையில மாட்டிக்கிட்டான். விட மாட்டான் ஈரான் என்ன செய்ய மாட்டான்? அவனுடைய பூர்வீக, அவனுடைய அப்பம் பாட்டம் முப்பாட்டனுடைய காலம் இருக்குத, அந்த பாரசீகம் ரோம்னு சொல்லிட்டு இருக்கிறவன், அந்த காலத்துல உள்ள வீரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்க, ஈரானிய மக்கள், அந்த போராட்ட குணம், எதிர்த்து நிற்கக்கூடிய குணம், எதிரியை சந்திக்கக்கூடிய குணம், போர்களத்துல வாடா சந்திப்போம் சொல்லி போட்டு சவால் விடக்கூடிய அந்த குணம் இருக்குது பாருங்க. இவன்ட்ட இப்பவும் இருக்குது. இவன் விட்டுட்டு நகர மாட்டான், அடிப்பான், திரும்ப அடிப்பான். இந்த திரும்ப அடிக்கிற அடி இருக்குது பாருங்க, சாதாரண அடிக்க மாட்டான், அவ்வளவு ஆயுதங்களை வச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட பூமி பந்துக்குள்ளால 40 அடி 400 அடி 500 அடி ஆழத்துக்கு கீழால அவனுடைய ஆயுதங்களை ஃபுல்லா பதுக்கி வச்சிருப்பான். ஒவ்வொன்னா இறக்கி அடிப்பான் பாருங்க. அப்ப இது என்னது அப்படின்னு கேட்டோம்னா, யூதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தாட்சிகளை காட்டி கொடுத்து வருவான். வரம்பு மீறுகிற பொழுது அன்னைக்கு எப்படி அல்லாஹ் அடித்தானோ அதே அடியை திரும்ப கொடுப்பான் என்பதற்கு நம்ம சமகாலத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யணும். அவர்களை யூதர்களை எதிர்க்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி நாமளும் பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானவனாக இருக்கிறார்.